பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. அவர் இந்த 2 ஆண்டு காலம் வெகு சிறப்பாக படித்திருந்தார். அவருக்கு வந்துட்டு நம்ம கோயம்பேடு போக்குவரத்து சார்பாக ஒரு வாழ்த்துக்களை வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அவர் பட்ட கஷ்டங்கள், இந்த 2 வருஷத்தில் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவோ. தொழில் சம்பந்தமாக நான் கூட செலவு இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. தொழிலோடு இருக்கு ப்ரெஷர் வரும், மேலே இருந்து இது பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே வந்து உற்று நோக்கிட்டு இருக்கிற பிளேஸ் வந்துட்டு கோயம்பேடு. எல்லாருமே ஒரு 8 மணி 8 மணிக்கெலாம் சரி ரோடு ஃப்ரீயாக தான் போயிடுவாங்க. ஆனால் கோயம்பேட்டில் அந்த மாதிரி போக முடியாது. 10 வரைக்கும் கடந்து மல்லு கட்டணும். அந்த மாதிரி இதெல்லாம் அதில் சிறப்பாக பணிபுரிந்தார். அவர் வந்து அதாவது அப்புறப்பட்டு நம்ம வேலைக்கு அப்புறப்பட்டு சொல்லாருந்தா அவர் யாரையும் நம்ப மாட்டார். அவரே இருந்துட்டு வேலை செய்வார், கஷ்டப்படுவார், அவரே கஷ்டப்படுவார். தன்னை மெய் வெறுத்துட்டு அவரே நின்று ரோட்டில் நின்று கஷ்டப்படுவார். அவங்கள இது பண்ணி அந்த மாதிரி நம்ப மாட்டார். அவரே நின்று அந்த ரோடு காலியாகிற வரைக்கும் நான் சொன்னோட கிளம்பினாலும் கிளம்ப மாட்டார், போக மாட்டார். நின்று ரோடு ஃப்ரீயாக வரைக்கும் ரோட்டில் நின்றுட்டு அவரே ரெகுலேஷன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரெகுலேஷன் பண்ணி ஃபெயில் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போவார். அந்த மாதிரி ஒரு சிறப்பாக படிக்கின்றார். அவங்க கோயம்பேடு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருந்து நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. பப்ளிக் நல்லா இது பண்ணிக்கிறாரு. சிறப்பாக அவர் இதுக்கப்புறம் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாத்தோட இதுக்கப்புறம் அவர் தன் குடும்பத்தோடு ஃபேமிலியோடு உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி அவருடைய உடல் நலத்தையும் நல்லா பேணி பாதுகாத்து நல்லபடி இருக்கிறது எல்லாம் வந்து ஆண்டு வேண்டிக்கிறேன். வருகிறது சிறப்பித்த நமது வழிகாட்டி துணை ஆணையாளர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நம்ம சக இன்ஸ்பெக்டர் அருணாச்சல் சார் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் அனைத்து நம்ம நண்பர்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். நான் ஃபஸ்ட்டு போலீஸில் 87 27/5/88 பட்டாலியன் 7th பட்டாலியன் பழனியில் எலிஸ்மெண்ட் ஆனேன். அப்புறம் 90 கமாண்டோ ட்ரைனிங் மணிமுத்தார், அங்கே ஒரு 7 மாதம் ட்ரைனிங் அங்கே கமாண்டோ பண்ணேன். 91 எஸ்எஸ்ஜி அப்படின்னு சென்னையில் ஆரம்பித்தாங்க. எஸ்எஸ்ஜி ஸ்பெஷல் செக்யூரிட்டி குரூப் சென்னையில் ஆரம்பித்தாங்க. 91, 96 92 நம்ம விஜயகுமார் ஐயாவோட பிஎஸ்ஓவாக ஜாயின் பண்ணிட்டேன் 92. அப்புறம் தான் அவர் கூட இருக்கிறேன். அப்புறம் 93 எஸ்டிஎஃப் ஆரம்பித்தாங்க. 1493 எஸ்டிஎஃப் உருவாச்சு. அப்புறம் தான் அவர் கூட அப்படியே எஸ்டிஎஃப்லேயும் போய் அங்கே 11 வருஷம். அதுக்கப்புறம் நம்ம இந்த நடராஜன் சொல்லிட்டு ஒரு டிஜிபி இப்போ சென்னை கமிஷனர் வந்து ரிட்டையர்ட் ஆனாங்க இல்லையா, மீசல் அவர்கிட்ட ஒரு 3 வருஷம் பிஎஸ்ஓ. அதனால் ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி என்னோட வெற்றிக்கு பின்னால் எனக்கு வந்து ஒரு தூண் மாதிரி பக்கபலமாக இருந்தது என்னோட மனைவி தான். ஏன்னா நான் அங்கே எஸ்டேட் வந்தாலும் ஃபோனில் பேசுவேன். குழந்தைங்கள பார்த்துக்க, ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போ, பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு நீ பாட்டுக்கு வேலை பாரியாகும், வேலை பாரியாகி நான் இந்த பிள்ளைங்க வளர்த்துறத நான் பார்க்குறேன். அவங்க கொடுக்குற தெம்பு தான் எனக்கு அங்கே கவலைப்படாமல் அங்கே என்னால் உழைக்க முடியுது. நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி என்னால் என்னென்ன முடியலையோ எல்லாம் நம்ம குழந்தைங்க பண்ணணும் அப்படிங்கிறதுனால எல்லா ஸ்கூலில் என்னென்ன விளையாட்டு என்னென்ன ஈவெண்ட் இருக்குதோ எல்லாம் பண்ணுங்கள், சாதனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு பையன் 2 பேருமே சிலம்பத்தில் ஸ்டேட் சாம்பியன். தமிழ் வந்து இப்போ 2019 நேஷனல் ஃபஸ்ட்டு சிலம்பத்தில்
நேஷனல் ஃபஸ்ட்டு டெல்லியில் போய் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினார். அப்புறம் இந்த சிஎம் கிட்ட அதுக்கு கேஷ் ப்ரைஸ் 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க, சிஎம் கூப்பிட்டு அதை வாங்கினார். அது இல்லாமல் இந்த அபாக்கஸ்னு ஒன்று இருக்குது, இந்த கணக்கு போடுற சம்மந்தமானது. அதில் இன்டர்நேஷ்னல் பிளேயர் பையன். தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியாலாம் போய் அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துருக்கான் பையன். அதேமாதிரி ஸ்விம்மிங்கில் 2 பேருமே நேஷ்னல் பிளேயர் ஸ்விம்மிங். பாப்பா திருவனந்தபுரம் கேரளாலாம் போய் இப்போ கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்துருக்கு ஸ்விம்மிங்கில் என் பாப்பா. அதனால் எல்லா ஈவெண்ட்லையும் ஃப்ரீயாக விட்டேன். அதேமாதிரி நல்லபடியாக ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட்டு எனக்கு 2 பிள்ளைங்க நல்லபடியாக. இப்போ பையன் பிகாம் எம்பிஏ முடிச்சுட்டு இப்போ ஐடி கம்பெனிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பாப்பா இங்கே நம்ம நியூ பிரிட்ஜி பஸ்ஸில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணி இங்கே வேலை பார்க்குது நல்லபடியாக. இது எல்லாரோட ஆசீர்வாதம். என் பணிக்காலத்தில் ஏதாவது நான் மனசு வருத்தப்படுற மாதிரி யாரையாச்சும் பேசியிருந்தா இந்த மன்னிச்சுங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒர்க்கு நடக்கணுமே அப்படிங்கிறதுக்காக பேசியிருப்பேன். உங்களுக்கே தெரியும் சுச்சுவேஷன் என்னென்ன, அதிகாரிகள் நமக்கு எப்படியெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க, உத்தரவு கொடுக்குறாங்க, அதை செய்யணும், அதுக்காக சொல்லியிருப்பேன். அப்படி ஏதாவது வருத்தப்படுற மாதிரி சொல்லியிருந்தேன்னா எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ஃப்யூச்சரில் நல்லபடியாக சின்சியராக பார்த்து நான் அடிக்கடி ரோல்களில் கூட சொல்லுவேன், நம்ம கோயம்பேடு அப்படின்னு குறிப்பிட்டு வேறு யாருமே சொல்லக்கூடாது. கோயம்பேட்டை கேட்டனில் இந்த மாதிரி அப்படின்னு வரக்கூடாது, நல்ல பேர் மட்டுமே வரணும், அதுக்கு உழைங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இந்த விழா ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். வாழ்க்கையில் என்றைக்குமே இந்த வேலை பணி செஞ்ச காலங்களை மறக்க மாட்டேன். அதேமாதிரி சார் சார் இந்த 2 வருஷத்தில் அவர் வந்த பீரியட்லேருந்து நிறையா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காரு. நிறையா அவர் கற்றுக்கிட்டோம். பொறுப்புனா என்ன, ஒரு சின்சியராக ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறையா கற்றுக்கிட்டேன். என்றைக்குமே அது நான் மனசில் வச்சுக்குவேன், மறக்க மாட்டேன். இந்த ஏற்பாடு செய்த அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எனது வெஸ்டர்ன் கமிஷனர் சார் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி இப்போ இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பாக இந்த பசங்க எல்லாம் நம்ம போலீஸு எல்லாருமே சேர்ந்து இதை வழிநடத்தி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். எனக்கு இந்த நேம்ஸ்லாம் சரியாக தெரியல. கோபி, வேலு, அதர் போலீஸ் எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த குறிப்பிட்ட டயத்தில் டக்கு நாங்கள் ரெடி பண்ணோம். நாங்கள் அன்றைக்கே சாரை மீட் பண்ணி பேசி இதை பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க போலீஸு. சாரை பற்றி இப்போ பேசும்போது நான் இப்போ சார் அதிகமாக எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் 2 டியூட்டி ஒன்றா பார்த்துருக்கோம். ஆனால் ரொம்ப கைண்டாக பேசுவார். ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான மனிதர். எங்கே யார் ஒருத்தர் ரொம்ப காமாக ஒரு மாதிரி டைட்டாக இருக்காங்களோ அவங்க மனசுல நிறைய குணங்கள், நல்ல குணங்கள் இருக்கும். நல்ல காமெடி சென்ஸ்லாம் இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான ஆர்ப்பார் கொடுத்து சொல்லும்போது கேட்கும்போது அப்படி தான் இருக்கு. பட் ஆக்சுவலாக அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்காரு. அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே ரிட்டையர் ஆன காலத்தில் இனிமே சார் தம்பி சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி ஃபேமிலியோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமாக வாழணும்னு கேட்டுக்கிட்டு, அது இல்லாமல் இப்போ சார் சொன்னார்ல, இப்போ அதான் உண்மை என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சாரோட வெற்றி அப்படின்னு சொல்லி சொன்னால் அது யாருடைய பலத்தால் வந்தது, மேலத்தால் வந்தது. கரெக்டாக சரியா? ஒவ்வொருத்தருமே அப்படி தானே. நம்ம வீட்டில் வீட்டம்மா நல்லா தம்பா இருந்தாங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப தம்பா இருப்போம். அதனால போக்குவரத்து காவல்துறை சார்பாக முதல்ல அம்மா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன கேட்டால் ரொம்ப ப்ரௌடாக நான் சொல்றது என்ன அப்படின்னா, மேடத்தை தான் ரொம்ப ப்ரௌடாக நான் சொல்றேன். என்னன்னா அந்த அளவுக்கு சின்சியராக சொன்னார்ல, நாங்கள் எங்கே ஒர்க் பண்ணேன், எங்கெல்லாம் வெளியிலலாம் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை ஃபேமிலி மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது யாரோட வேலை? அம்மா கையில் தான் இருக்குது. அவங்க சூப்பராக வழிநடத்திருக்காங்க. இப்போ நானும் கிராமத்தில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், எத்தனையோ ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர் ஆகிருக்காங்க. டிஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன நிறைய இதில் சாம்பியன்ஸ் பண்ணலாம் என்பதாக சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணி அந்தளவுக்கு இதை சின்சியராக பார்த்து அதை மேனேஜ் பண்ண மேடத்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு அழகான 2 குழந்தைங்களை, அது ரொம்ப சென்சிட்டிவான குழந்தைங்க, ஐ எம் வெரி ப்ரவுட்.
ஊதி விட்டாங்க